अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि नदिकரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம் நாம் காண வேண்டும். If you fool tries to control the mind with the mind, what a foolishness. The wise one delights in self alone. There is no mind to master. அஷ்டாவக்ர கீதையில அஷ்டாவக்ரர் அதுவும் குறிப்பா இந்த பர்டிகுலர் அத்தியாயத்துல ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது குறிப்பா சாதகம் அப்படிங்கிற அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறத எதுவுமே அவன் செய்ய மாட்டான். பயிற்சியின் வாலியாக தன்னை அடைவது அப்படிங்கிறதே முட்டாள்தனம் அப்படிங்கிற ரேஞ்சில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வர அதனுடைய கண்டினியூவேஷனா இந்த ஸ்லோகத்துல ரொம்ப காட்டமாவே ஒரு விஷயத்த சொல்ல பாருங்க. முட்டாள் மனதை கொண்டே மனதை அடைக்க முயல்கிறான். மனதை கொண்டே மனதை அடக்க முயல்பவன் முட்டாள். என்ன தெளிவான ஒரு விஷயம்னு புரிஞ்சுக்கணும். என்னே ஒரு அறியாமை, என்ன வாட்டத்தை புலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னே ஒரு அறியாமை. ஞானின்னா என்ன செய்யணும்? ஆன்மாவில் மட்டுமே என்புகிறான். அவனுக்கு அடக்குவதற்கு அங்கே மனமே இல்லையே. நோ மைண்ட் டு மாஸ்டர் அப்படின்னா அடக்குவதற்கு மனமே இல்லை அப்படின்ட்டு. அதாவது ஆத்மா, அப்போ நீங்க ரெண்டு விஷயம் நினைக்கலாம் இங்க. ஒண்ணு, மனசை வச்சு மனசை அடக்குறது அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. அப்ப எதை வச்சு எதை அடக்குறது? சம்திங் எல்ஸ் இன்னொன்னு. இப்போ நான் உன்னை அடக்குறேன் அப்படின்னு சொன்னா ஏதோ அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை மாதிரி இருக்குல்ல. அவன் இவனை அடக்கினான் அப்படின்னா ஓ அவன் இவனை அடக்கிட்டானா, சரி புரியுது. ஆனா அவனையே அடக்கினான், அவனையே அடக்கினான். சி, நான் என்னை அடக்குறது அப்படிங்கிறது டோட்டலி இல்லாஜிக்கல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ண வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐ ஹவ் காட் 100% ஃப்ரீடம் வித் மை செல்ஃப் இல்லையா? நான் சுதந்திரமானவன் இல்லையா? அப்போ இன்னொருத்தனுக்கு நான் அடிமையா இருந்தேன் அப்படின்னா இன்னொருத்தன் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னையே நான் அடக்க முயல்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 100% ஃப்ரீடம் இருக்கு, நான் எப்படி வாழணுமோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என்னை அடக்குகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாத வார்த்தை. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் அடிக்கடி சொல்றதுதாங்க. நீங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா முடியல, என் மனசை நான் கட்டுக்குள்ள கண்டு வர்ற முயற்சி பண்றேன் ஆனா முடியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு ஐவாஷ் கம்பக், அதாவது ஒரு கண்புடைப்புன்னு என்னது ஏமாற்று வேலை அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. ஹவு ஃபூலியஸ்லி யூ ஆர் சீட்டிங். எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு அவர் திட்டுறாரு. ஏன் முட்டாள் திட்டுறாருன்னா, ஏன்டா நீ உனக்குதான் முழு உரிமை இருக்குல்ல, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறதா அதை செய்ய முடியும்ல. உன்னையே நீ அடக்குகிறேன் அப்படிங்கிறது டோட்டலி இல்லாஜிக்கலால இருக்கு. அதான் நான் நேற்று முதல்ல சொன்னோம். நான் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா முடியல. நான் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் விட மாட்டேங்கிறான். அர்த்தம் இருக்கு, புரியுது இல்ல நமக்கு? நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா அவன் என்ன விடவே மாட்டேங்கிறான். ஆமா இல்ல, பாவம் அவன் என்ன பண்ணுவான்? அப்போ ஒருவன் இன்னொருவனை அடக்குவதுங்கிறது லாஜிக் இருக்கு, புரியுதா? ஆனா நான் எவ்வளவோ புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், முடியல. யாரால முடியல? என்னாலேயே முடியல. என்னால முடியலையா? டேய் எவன்டா உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றான்? நான் தான். சரி, யாரு சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறது? நான் தான். யாருக்கடா போய் புளி விட்டுட்டு லூசு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீ சாப்பிடணும்னு நினைச்சாதானே சாப்பிட முடியும், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட முடியாது இல்ல. அப்புறம் நீயே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியாக்கும், நீயே சாப்பிட சொல்றியாக்கும். இது என்னது? ஸோ ஹவு ஃபூலியஸ்லி நவ் வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணுங்க.
மனதை வைத்தே மனதை அடக்குவது எவ்வளவு பெரிய பேதமை, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். டோட்டலி இல்லாஜிக் அண்ட் டோட்டலி இம்பாசிபிள் ஆல்சோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லாஜிக்கை அவர் முதல்ல கொண்டு வர்றாரு. முட்டாள் தான் மனதை கொண்டே மனதை அடக்க முயல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உடனே உங்களுக்கு என்ன தோணிடும் அப்படின்னா, ஓஹோ, மனசு வச்சுக்கிட்டு நம்ம மனசை அடக்க முடியாதுல்ல, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வச்சு மனசை அடக்கணும் போல. ஆத்மா வந்துதானே அதிஷ்டானமாக எல்லாத்துக்கும் இருக்கு, அந்த ஆன்மாவை வச்சு ஒரு வேலை மனசை அடக்கிடலாம் போல ஏன்னா நமக்கு தோணலாம். சரியா? இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆன்மா வந்து அசங்கன், நிர்விகாரன், நிராகாரன், அவன் ஏகன், அதாவது அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் ரெண்டுமே இல்லை. அப்போ ஒன்னு இன்னொன்னு நடக்கிறதுக்குன்னா ரெண்டு வேணும், டுவாலிட்டி வேணும். ஆனா ஆத்மால டுவாலிட்டி இருக்கா? ஆத்மால அது ஏகனாக இருக்கின்றான், அவன் ஒருவனே தான் இருக்கின்றான். அப்ப மனம் யாரு? மனமாக இருப்பதும் அல்லது மனமாக தோற்றம் அளிப்பதும் அங்கே ஆத்மாதான். அங்க ஆத்மா தவிர எதுவுமே இல்லை. மனம் இருக்கா இல்லையா? மனமே இல்லைங்கிறார் இவர். சரியா? there is no mind to master. ஆன்மா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆன்மாங்கிற விஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இது சும்மா நாச்சுக்கும் தோற்றமாக தெரிகின்றதுதான் மனம். இந்த எண்ணங்கள் என்பது உண்மையில்லாத தோற்றம். எண்ணங்கள்ங்கிறது இல்லவே இல்லை. இல்லாதது எண்ணத்தை நீ கண்ட்ரோல் பண்ண போற. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ரெண்டு வகையா சொல்லலாம். ஒண்ணு, நீ ஆன்மான்ற விஷன்ல இருந்து பார்த்தேன்னா இது உண்மை இல்லாத வெறும் தோற்றமாக இருக்கிறது, ஆன்மாவே தான் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட் மாஸ்டரா தான் இருக்கும்னு சொல்லலாம். இது அனுபவ மெத்தட்ல இருந்து சொல்லணும்னா, அல்லது வேதிக் மெத்தட்ல இருந்து சொல்லணும்னா, there is no mind to master. அங்க ஆத்மான்ற விஷன்ல இருந்து பார்க்கும்போது மனசுங்கிறது இல்லவே இல்லையே, பொய்யா இருக்கு அப்படிங்கிறது அனுபவ மெத்தட்ல. அந்த பொய்யா இருக்கிறதுனால, அதை புரிஞ்சிட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா மைண்டு உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இல்லவே இல்லைங்கிற இன்னொரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல பார்ப்போம்ல. இப்ப மனங்கிறது இல்லவே இல்லைன்னு ஆயிடும். எந்த விஷன்ல? ஆன்மா அப்படிங்கிற அந்த விஷன்ல இருந்து பார்க்கும்போது மனசு இல்லவே இல்லை. இல்லாத மனசை நீ கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்ன்றதே முட்டாள்தனமா மாறிடுது. சரியா? ரெண்டு வகையில செம்மையா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. வேற லெவல் ஸ்லோகம் இது. ஒரு முட்டாள் தான் மனதை கொண்டே மனதை அடக்க முயல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எண்ணங்களை வைத்து எண்ணங்களை அடக்க முயல்வது. ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் அது புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, மனங்கிறது இல்லவே இல்லை, இல்லாத வஸ்துவை அடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுவும் ஒரு இல்லாஜிக்கல். ரெண்டு வகையில ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஒண்ணு, மனசை பொய்யா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா கூட ஒன்னையே அடக்குறதுன்றது இம்பாசிபிள். நான் முதல்ல சொல்லிட்டேன்னா, ஏன்னா ரெண்டு வேணும், டுவாலிட்டின்றது ஒண்ணு வேணும், ஒன்னு இன்னொன்னு அடக்கணும் அப்படின்னா. ஆனா மனசை வச்சே மனசை அடக்குறது அப்படின்றது டோட்டலி இம்பாசிபிள். இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக், மனசுங்கிறது மாயா, மனசுங்கிறது எண்ணங்கள், அது வந்து மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்போ மாறிக்கொண்டிருக்கின்ற அல்லது இல்லாத ஒரு வஸ்து இல்லாத அதே வஸ்துவை, இல்லாததையே கட்டுப்படுத்த முயல்கிறது. இன்மையை கட்டுப்படுத்த முயல்கிறது. அகேன் அனதர் இல்லாஜிக்கல். ரெண்டு இல்லாஜிக்கா கூட நீங்க பார்க்கலாம். அதனாலதான் முட்டாள்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாரு. ஸோ முட்டாள் தான் மனதை கொண்டே மனதை அடக்க முயல்கிறான். என்ன ஒரு அறியாமை அப்படின்றார். இதுல சொல்ல வர்றது என்னன்னா, தியானம் பயிற்சி பண்றவங்களை அந்த மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து கிட்டத்தட்ட திட்டுற மாதிரி இருக்கு. பட் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்ம ரகசியத்தை புரிந்து கொண்டு ஆன்மாவில் நிலை பெற வேண்டுமே தவிர, அதை விட்டுட்டு நீ மனசை வந்து கட்டுப்படுத்துறேன் அப்படின்றது டோட்டலி இல்லாஜிக்கு. அது நடக்கவும் நடக்காது. நீ ஆன்மாங்கிற விஷயம்ல பார்த்தேன்னா நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அவன் எதுவுமே பண்ண மாட்டான். ஆத்மாங்கிறது அக்கர்த்தா அல்லவா? அக்கர்த்தாவாக இருக்கின்றதான் தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? மனசை அடக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா என்ற இந்த ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல இருந்தும் நீங்க பார்க்க முயற்சி பண்ணுங்க. சரியா? கேளுமா. முன்னாடி நம்ம படிச்சோம், இந்த மனம் புத்தி சித்தத்தை வந்து ஒரு கருவியா நம்ம ஞான நிலைக்கு உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு முந்தி படிச்சோம். இப்போ வந்து இவர் வந்து இப்போ வந்து நான் இது வந்து இந்த இதுல மனதை கொண்டு மனதை அடக்க, மனதை கொண்டு கூட அடக்க கூடாது, அந்த மாதிரி மனதை அடக்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நான் இதுல என்ன எடுத்துக்கிறேன்னா, இவ மனம் புத்தி சித்தத்தை கூட இருக்கிறதே அந்த ஏகன் ஆன்மா மாத்திரம்தான். இந்த மனம் புத்தி சித்தத்தை கூட நம்ம இப்ப வெளியே பாக்குறோம் இல்லையா,
உலக விஷயங்கள் டூல்ஸ் இந்த மாதிரி ஒன்னாதான் அதையும் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாமா, அதுல என்ன டவுட்? இது, அப்போ மனம் புத்தி சித்தம். மனம் புத்திய கூட வெளியே இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இப்போ கார் எப்படி நமக்கு உபயோகப்படுது அதே மாதிரி ஒரு டூல் தான் மனம் புத்தி சித்தம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சுது. ஆனா சாயந்தரம் நம்ம ஏகநாத்தி பாகவதம் பாக்குறோம் இல்லையா, அதுல ஆமா. வந்து உன்னால எதுவுமே நீ செய்யல, பிரகிருதியின் வசத்தால் தான் நீ உன்னுடைய காரியமே நடக்கிறதுன்ட்டு அதுல பாக்குறோம். அதையும் இதையும் லிங்க் பண்ணா எனக்கு கொஞ்சம் டவுட் வருது, அதை கிளியர் பண்றீங்களா? இல்ல, அது முதல்ல இருந்தே அஷ்டாவகிர கீதைங்கிறது யாருக்கு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கன்ஃபியூஷன் வராது. நான் வந்து இந்த ஹையர் நாலேஜ் கிளாஸஸ் எடுக்கும்போது இந்த விஷயத்தை நான் வலியுறுத்தி இருக்கேன். அது கேள்வியாவே வச்சு நம்ம டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கோம். மாயை எப்படி உண்மையை உணர்த்தும் அப்படின்னு ஒரு கேள்வியாவே வச்சு டிஸ்கஸ் பண்ண. மாயைனா என்ன? மனம் மாயை, பிரம்மங்கிறது சத்தியம். ஆனா மாயை வச்சுதான் எல்லா பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். பயிற்சிகள் எல்லாமே மனசை வச்சுதான், புத்தியை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உண்மை அப்படிங்கிறது இந்த மன புத்தியை கடந்த நிலையில் இருக்குதுன்றீங்க. ஆனா பயிற்சி எல்லாமே இந்த மனம் புத்தியில பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மாயை கடந்த நிலையில் இருக்கின்ற அந்த ஞான அந்த ஆத்மாவை இதை வச்சு எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அத நான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆய்வின் வழியாக மனதை நான் நிறுத்தத்தான் முயற்சிக்கின்றேனே தவிர ஆன்மாவை அறிய முயற்சிக்கவில்லை. சரியா? மனதை நிறுத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட இங்க சொல்றது மனதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி வரலாம். மனதை கொண்டே மனதை அடக்க முயல் தானே. இப்ப மனசை நிறுத்துறது, ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம ட்ரை பண்றோம்ல அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றது அப்படிங்கிறதும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். வித்தவுட் தி நாலேஜ் இட் இஸ் இம்பாசிபிள் டு. மாயா நாலேஜ் இல்லாம, பரபிரம நாலேஜ் இல்லாம மனசு வந்து அடங்காது. அப்ப தன்னைத்தான் உணர்தல் என்ற அந்த முயற்சி ஆட்டோமேட்டிக்கா மனசு அடங்கும். 5 மடக்கு அடக்கு என்பர் அறிவிலான்னு நேர்த்து பார்த்தோம். அப்போ அடக்க நினைச்சா அது அடங்காது. ஒரு ஞானத்தில் இருக்கும் போது மனம் தானாக அடங்குகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒன்றரை கிளாஸ்ல அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மனசை அடக்க ஒன்றும் முயற்சி பண்ணல. நீ யாருன்னு நம்ம பார்க்க முயற்சி பண்ணோம். நேத்தம் முந்தனாலும் ஒட்டுமொத்தமாக எழுகின்ற எல்லா எண்ணங்களுமே வெறும் மாயை, மாயைன்னு பாரு அப்படின்னு பார்த்தோம். சரியா? இது எல்லாமே ஞானம். அப்ப அந்த ஞானத்தை நீ இருக்க பிடிக்கும் போது மனம் தானாக அடங்குகிறது. இப்ப மனசை வச்சே மனசை அடக்குறதுன்னா என்ன அப்படின்னா, எந்த ஞானத்தையும் யூஸ் பண்ணாம கண்ணை மூடிட்டு எண்ணங்கள் வரும்போது எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை தடுக்கிறே இல்லை. அது வந்து ஃபூலிஷ்னஸ், இட் இஸ் இம்பாசிபிள்னு அர்த்தம். சரியா? எண்ணங்கள் வரும்போது நீ ஞானத்துக்கு போ, அது மாயா. அப்ப நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு, நீ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். அப்ப உனக்குள் வருகின்ற எல்லா உணர்வுகளுமே தேவையில்லாத உணர்வு தான். ஏன்னா எண்ணங்கள்ல இருந்து வருது. இப்ப எண்ணங்கள்ல இருந்து வருது அப்படின்னாலே அது தேவையில்லை, அது மாயான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோம். அது மாயா என்ற அந்த ஞானம் தான் ஆட்டோமேட்டிக்காக மனசு தானாக அடக்கக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு வர முடியுமே தவிர, நீ ஞானத்தை விட்டுட்டு உன் மனசு டைரக்டா நான் ஏதாவது பயிற்சி வச்சு அடைக்கிறேன், இல்ல பிராணாயாம பயிற்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வித்தவுட் ஞானம் நம்ம மனசு அடக்கிற பயிற்சி தான். வெறும் மூச்சை பிடிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா மனசு அடங்கிடும் அப்படிங்கிற அந்த சொல்ற டெக்னிக் அடங்கும் தான். பட் டெம்பரவரியா தான் அடங்கும். ஞானம் தான் உனக்கு பெர்மனண்டா வந்து ஞானியாக்குமே தவிர மற்ற பயிற்சிகள் எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரியா உனக்கு ரிலீஃப் கொடுக்கும். ஆனா அதுவும் நெசசரி தான். நான் எதுவுமே தப்பு சொல்ல வரல. இப்ப பிராணாயாமா தப்புன்னு நான் சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. கட்டுக்கடங்காத மனசுல தெரிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த யோகா பயிற்சிகள் எல்லாம் பிராணாயாம பயிற்சி எல்லாம் பண்ணும்போது மனசு கொஞ்சம் அடங்கி நிற்கும். அப்ப இந்த ஞானத்தை சித்த சுத்திக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனாலதான் எல்லா பயிற்சிகளுமே தேவை தேவை தேவை. எதுக்குன்னா சித்த சுத்தத்துக்கு. சித்தம் கொஞ்சம் சுத்தமா இருந்தாதான் ஞானமே உள்ள போகும். ஞானம் உள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாயான புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே எல்லாமே டம்மி ஆயிடும்னு வச்சுக்கோயேன். பட் இந்த ஆர்டினரி பயிற்சிகள் எல்லாமே எதுக்கு தேவை, எது வரைக்கும் தேவை அப்படின்னா சித்தம் சுத்தம் அடைவதற்கு கண்டிப்பாக தேவைதான். இந்த யோகா பிராணாயாம பயிற்சிகள்லாம் மனசு கொஞ்சம் அடங்கிடும். அப்ப ஞானத்தை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், கப்பு கப்புன்னு உனக்கு புரியும். அதுக்கு அடுத்த செகண்ட் நீ நான் ஞானத்திலேயே நிலைச்சு நிக்கலாம். பட் பிராணாயாமம் மட்டும் பண்ணுவேன், ஞானத்தையே கேட்க மாட்டேன் அப்படின்னா உனக்கு முழுமையான பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. சோ இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த எந்த டவுட்டுமே வராது அப்படின்னு சொல்ல வரேன்.
இல்ல எனக்கு ஒண்ணு தோணுது ஒன்றும் இப்போ. டவுட். அது வந்து இந்த சித்த சுத்தி அடையிற வரைக்கும் இந்த பயிற்சி தேவை. அப்போ அஷ்டாவக்ரர் கூறியிருக்காரு, சித்த சுத்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காரு. இப்போ அது வந்து பிரகிருதி வசத்தால என்ன நடக்குதுங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணி அது ப்ராக்டிக்கலுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னா இந்த நிலைக்கு வந்துடலான்ட்டு எனக்கு தோணுதுண்ணா. என்ன எண்ணங்கள் சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு. இப்போ பிரகிருத்தின் வசத்தால் தான் எல்லாமே நடக்குது, என்னால ஒண்ணு இல்லை, அந்த மாதிரி தாட்டை எடுத்துட்டு வந்தேன்னா அந்த ஆசைகள் இருக்க மாட்டேங்குது. என்ன அந்த ஆசைகள் இல்லைன்னா எண்ணங்களும் அடங்கிருது இல்லையா? அந்த பிராக்டிஸும் கண்டிப்பா வந்துரும் எனக்கு தோணுது இப்போ. கண்டிப்பா. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சித்தத்தையும் சுத்தம் பண்ணிவிடும், ஞானத்தையும் கொடுத்துரும். ரெண்டையும் சேர்த்து கூட அது பண்ணிவிடும் சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் சச் ஹையர் நாலேஜ் இது. பட் இது புரியணும்னா கொஞ்சமாவது சித்தம் சுத்தமாக இருக்கணும்ன்ற அந்த ஒரு அவசியத்துக்காக ப்ரிலிமினரி ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது தான். பட் அதையே நீ உட்காந்து பண்ணிட்டு இருந்து ஞானத்தை கேட்க மாட்டேன், எனக்கு ஞானம் தேவையில்லை, எனக்கு பிராணாயமாவே போதும், நான் பிராணாயமா வச்சே நான் வந்து ஞானி ஆயிடுவேன், கர்மயோகத்தை வச்சே நான் ஞானி ஆயிடுவேன், வெறும் பஜனை பாடிக்கிட்டே இருந்து ஞானி ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது எல்லாமே தேவைதான், அது இல்லைன்னு இல்லை. பட் ஃபைனலி இந்த உலகம் மாயா, பிரம்மம்னே சத்தியம், அந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிற அந்த ஃபைனல் ட்ரூத், இதுதான் வந்து பெர்மனண்டா அந்த ட்ரூத்ல நிலைச்சு நிற்க வைக்கும் என்ற உண்மையை நீங்க மறந்து விடக்கூடாது. இது அஷ்டாவக்ர கீதையினுடைய நோக்கம் அதுதான். ஞானத்தை வலியுறுத்துவதற்காக மற்றதெல்லாம் டம்மி பண்ணல. பட் மற்றதெல்லாம் வந்து இனிஷியலா தேவை. பட் கடைசி வரைக்கும் அதையே பிடிச்சிட்டு இருந்தேன்னா நீ ஞானியாக முடியாது இல்லையா? அதனால சொல்லப்படுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரு கால் குதிரையில வந்து ஏறி ஒரு கால்ல ஏறி இன்னொரு கால் போடுறதுக்குள்ள ஞானம் கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுதான் மெயினா கேட்கிறாரு. அப்படி இருக்கும் போது சித்த சுத்தி அது இது அப்படின்னு நிறைய எடுத்துட்டு வராம அவரோட அந்த மூச்சுத்துவத்தை வந்து அஷ்டாவக்ரர் புரிஞ்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஞான யோகத்தை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு. இது வெறும் ஞான கிரந்தம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தான் புரியும். சரி, இந்த ஸ்லோகம் அவ்வளவுதான். ஸோ மனதை கொண்டு மனதை அடக்க முயல்வது என்பது ஞானத்தையே இல்லாமல் பிரம்ம ஞானத்தை விட்டு நான் பிரம்மங்கிறதை மறந்து விட்டு, அல்லது இந்த உலகம் மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம இந்த உலகத்தை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு உன் மனசை வச்சு உன் மனசை அடக்கிடலாம் நினைச்சேன்னா தலையில நின்னாலும் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தான் சொல்றாரு. பட் அதுக்காக முடியாதுன்னு இல்லை, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிராணாயமா அது இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா சம் எக்ஸ்டென்ட் தான் அது. பட் பெர்மனண்டா ரிலீஃப் கிடைக்காது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ள இருந்த ஆசைகளும் அந்த ஆசை வந்துருச்சுன்னா கொந்தளிச்சு கொண்டு ஓடத்தனங்க செய்யும். ஸோ வாட் எவர் தி ப்ராக்டிசஸ் யூ டூ அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் தி ஞானா, இந்த ஞானத்தை தவிர மீதி எல்லாம், இப்போ உதாரணமாக பக்தி, ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கான், திடீர்னு ஒரு மியூசிக் அடிச்சு ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு பஜனை பாட்டுக்குள்ள கோஷ்டிக்குள்ள போயிட்டான்னா அவன் கவலையெல்லாம் மறந்துட்டு அவனும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சான். எவ்வளவு நேரம் அந்த பாட்டு முடிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்தவனா எல்லா கவலையும் உள்ள வரும், எல்லா கவலையும் உள்ள வந்துச்சுன்னா மறுபடியும் உட்காந்து அழ ஆரம்பிப்பான். அப்போ நீங்க என்ன பயிற்சி பண்ணினாலும் அது ஒரு தற்காலிகமா ஒரு தீர்வை கொடுக்குமே தவிர நிரந்தர தீர்வு எது உங்களுக்கு கொடுக்கும்னா நீ இந்த ஞானத்தை மட்டும்தானே நம்பி ஆகணும், அல்லது பூரண சரணாகதம்னு வச்சுக்கோங்க. நான் பக்தி அப்படின்னா நான் பஜனை பண்றதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேனே தவிர பூரண சரணாகதம், அந்த பூரண சரணாகதம் வரணும்னா இந்த மாதிரி சித்த சுத்தி எல்லாம் தேவைப்படுது. எல்லாம் பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கும்போது உன்னை நீ நம்பாம அந்த அகங்காரத்தை தொலைச்சு பூரண சரணாகதிக்கு வந்துட்டேன்னா கண்ணனே உனக்கு ஞானத்தை கொடுத்துருவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முட்டாள் மனதை கொண்டே மனதை அடக்க முயல்கிறான், என்ன ஒரு அறியாமை, ஞானியோ ஆன்மாவில் மட்டுமே என்பருகிறான், அங்கே அடக்குவதற்கு மனமே இல்லை. இது வேதரிக் மதத்துல இருந்து சொல்லிட்டாரு. there is no mind to master அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது போவோம். Some believe in existence, others believe nothing exists. Rare is the one who believes nothing and is never confused. ஒண்ணுமே நச்சுன்னு இருக்குப்பா. பாருங்க என்ன அழகா சொல்றாருன்னா, இது டிரான்ஸ்லேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவேன். சிலர் பிரபஞ்சம் இருப்பதாக நம்புகிறார்கள், மற்றவர்கள் எதுவும் இல்லை என்று நம்புகிறார்கள். அப்படிங்கிறத விட இங்க சம் பிலீவ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா மாயையை நம்புகிறார்கள், இருப்பை நம்புகிறார்கள். ஆக்சுவலா வந்து புத்திசம்க்கும்
அத்வைத வேதாந்தத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். நம்ம அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், சத்தியத்தானந்தம், சரியான எக்ஸிஸ்டன்ஸ் பிளிஸ் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூத், எக்ஸிஸ்டன்ஸ் பிளிஸ். சச்சித்தானதுக்கு இதுக்கு கொடுக்குற விளக்கம். பரபிரம்மம் பரபிரம்மன் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அந்த பரபிரம்மம் மட்டுமே இருக்கு இருக்கு இருக்குன்னு இந்த அத்வைத கிரந்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு. மெதுவா அப்படி புத்திசம் சைடு போனேன் அப்படின்னா நத்திங்னஸ்ன்னு சொல்லுவாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கு அந்த சைடு. சரியா? இவர் பாரு ஞானத்தை எந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்றாருன்னா, ஒரு அத்வைத கத்திட்டு இருக்கான், அத்வைதத்துல இருக்கிறவங்க கத்திட்டு இருக்கான், சண்டையே நடக்கும். இங்க இங்க விவாதமே நடக்கும். எங்க மாஸ்டர் சார் கிளாஸ்ல இவங்களை ஃபுல்லா ஃபாலோ பண்றது அத்வைதம் தானே, அதனால புத்திசத்தை வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ எதுவுமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒண்ணு இருந்தா தானே எல்லாம் இருக்க முடியும். அதிஷ்டானம் ஒண்ணு இருக்கத்தானே வேணும். அதிஷ்டானமே இல்லாம எப்படி இதெல்லாம் வந்துட முடியும்? அது எந்த அளவுக்கு லூசுத்தனமா இருக்கு புத்திச கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு புத்திசத்த கொள்கையே இவங்களே வந்து சாடுவதா போக பேசிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு நாள் வந்து இவரே நம்ம நாராயண மகாராஜே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா ஃபாலோவர்ஸையும் கூட்டிட்டு வந்து பேசும்போது அதுல ஒருத்தன் புத்திசம் ஃபாலோ பண்றவன் பேசுறான். அவன் நத்திங்னஸை போட்டு வெளுத்து வாங்குறான். நத்திங் இஸ் எக்ஸிஸ்டட் ஹியர், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே போறான். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் போட்ட ஞாபகம் இருக்கு அவனுக்கு? குரு தான் இருக்காரு அப்படின்னு சொன்னான். ஞானதேவட்ட கேட்டா எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, எதுவுமே இல்லை, ஆனா என் குரு தான் எல்லான்னு. சரிப்பா, நிவர்த்திநாதர் கிட்ட போயிட்டு என்னப்பா சொல்லுவாரு? அவர் நான் எதுவுமே இல்லை, என் குரு தான் எல்லான்னு. ஆக மொத்தத்துல கடைசியில எல்லாமே எல்லாம் இல்லைன்னு தானடா சொல்ல போறீங்க என்றெல்லாம் அவர் பேசியது எனக்கு ஞாபகம் வருது. சரியா? அப்போ இருக்கிறது ஒண்ணு, அதனுடைய அதிஷ்டானத்துலதான் எல்லாம் இருக்குன்னு பேசுறது அத்வைத கிரந்தம். இன்னொன்னு எதுவுமே இல்லைன்னு பேசிட்டு இருக்கு. சரியா? இப்படி வாதம் பண்ணுமவனு முட்டாளுங்கிறாரு. இப்படி பேசுறவன் முட்டாள் தானே? சரியா? ரெண்டு சைட்ல பேசுறவனு முட்டாள் தானே? என்ன அழகா சொல்றாரு பாரு. சிலர் பிரபஞ்சமுற்று, சிலர் இருப்பை இருப்பதாக நம்புகிறார்கள், மற்றவர்கள் எதுவும் இல்லை என்று நம்புகிறார்கள். எதையும் நம்பாமல் எப்போதும் குழப்பமடையாமல் இருக்கும் ஒருவன் எப்போதாவது ஒரு முறையே பிறகு ஆனந்தமாக வாழ்க. எப்போதாவது ஒரு முறை பிறந்த ஆனந்தமாக ரேரா இருக்கான்னு சொல்றது. அதோடு ஞானி என்ன பண்ணணும்னா, லூசு பையிலே யூ ஹாவ் தட் அவேர்னஸ். நீ இருக்கேன்றது உனக்கு தெரியுது அப்படின்னா இருப்பு இருக்குன்னு வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே இல்லைன்னு வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. It is needless because I am that I am. நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது, தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மனசு, இந்த எண்ணங்கள் எல்லாமே என்னால் தோற்றுவிக்கிற தோற்றம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இருப்பு என்பது இருக்குன்னு நான் வாதாடிட்டு இருந்தேன்னா நான் எதுல வாதாடுறேன்? மனசுலதான் வாதாடிட்டு இருக்கேன். மனசை வச்சுதான் வாதாடிட்டு இருக்கேன். அவன் மனசுலதான் இருக்கான். இப்ப மாயைக்குள்ள இருந்துதானே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீ பிரம்மத்துல இருக்கீங்க. பிரம்மத்துல இருக்க எதுக்கு வாதாடணும், சண்டை போடணும்? இதைத்தான் வந்து இவங்க வாதாடுவாங்க. ஏன்னா இல்லைன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு டைம் உட்காந்து இவன் இல்லைங்கிறான் அப்படின்லாம் வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இட் இஸ் நீட்லெஸ் டு போத் தி கேசஸ். நீ பிரம்மத்துல இருந்த அப்படின்னா இந்த ரெண்டுமே உனக்கு அபத்தமா தெரியுங்கிறது. இருக்கு இல்ல என்ற கன்ஃபியூஷன் எவனுக்கு இல்ல. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கன்ஃபியூஷன் தட் நான் இருக்கிறேன். இப்ப நான் அதுதான் சொல்றேன், நான் ஸ்ரீகாந்த்ன்றது நான் இருக்கிறேன்னு நான் சொல்லணும்னு விஷயம் இருக்கா? When I know my existence, then it is needless to tell that, or it is needless to prove that, it is needless to talk about it, it is needless to even think about it. இல்லையா? ஆனால் அதுவாக இருக்கின்றேன், அவ்வளவுதான். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ சில பிரபஞ்சம் அப்படின்றது இந்த இடத்துல தவறா போட்டுடுச்சு. ஆக்சுவலா எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருப்பை தான் குறிக்கிறது. இருப்பை இருப்பதாக நம்புகிறார்கள், மற்றவர்கள் எதுவும் இல்லை என்று நம்புகிறார்கள். எந்த கருத்துக்களையும் நம்பாமல், ஏன்னா நம்பிக்கைங்கிறதே மனசுதான். நம்பாமல் எப்பொழுதும் குழப்பமடையாமல் இருக்கும் ஒருவன் எப்போதாவது ஒரு முறையே பிறக்கின்றான். இஸ் a rare one who can. இந்த மாதிரி ஆட்கள் பிறக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிக்கலாம். அவர் எதையும் வந்து
பிரம்மஸ்திதிக்கு போனதுக்கு அப்புறம் நான் எதுவுமே அவர் வந்து பேசல. இருக்கு இல்லங்கிறதே அவருக்கு வந்து தெரியாது. யாராவது ஒருத்தர் தான் பறிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. சதாசிவ பிரம்மேந்திரர் எங்கேயும் எதுவுமே பேசல. ஓகே, இங்க எல்லா ஞானிகளும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இட்ஸ் another extremely இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். Let us not get entangled in these kind of வேதாந்த சிக்கலுக்குள்ள போகாத. இதுதான் இது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அனுபவத்துக்குள்ள போயிரு. நீ உன் மனசை வச்சே அதுலயே ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்காத. நீ அனுபவிக்க போயிட்டேன்னா ஆராய்ச்சி அவசியம் இல்லை. புத்திசம் ரைட்டு, இங்க ஹிந்துயிசம் ரைட்டு, நீ ஏன் ரைட்டை தப்பான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? எது உனக்கு தோணுதோ அதுவா ஆயிடு. நீ அதுவும் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன சந்தேகமே வரப்போறது இல்லையே. அதுவா ஆயுது அப்படின்றதே வந்து இதுதானே, அதுவாதான் நீ இருக்கிற, அதுவாதான் இருக்கும். சரியா? அதாவது நீ ஃபீல் பண்ணாம தடுக்கிறது எது? மனசு, எண்ணங்கள். அப்ப எண்ணங்களை நிறுத்திட்டு அது நத்திங்னஸா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், அல்லது பிரம்மமா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், என்ன வேணா இருந்துட்டு போகட்டும். நீ எண்ணத்தை நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நீ ஏன்டா உட்காந்துட்டு இது ரைட்டா அது தப்பான்னு உட்காந்து முட்டாள் மாதிரி அலசி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் மாயேன்னு ஆயிடுச்சு, எண்ணங்கள் மாயேன்னு ஆயிடுச்சு. இந்த மாயைக்குள்ளேயே ஏன் முடிய பிச்சுக்கிட்டு இருக்க? நீ இதை ஸ்டாப் பண்ணு, அங்க என்ன இருக்கோ அதை அனுபவிச்சு போ, அவ்வளவுதானே. என்றும் கூட நாம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? Next one. Weak intellectuals may believe the self is one without the other. But being mind in illusion, they do not actually know self. So live out of their lives in misery. Again and again அந்த அத்வைத சித்தாந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்களை வந்து பயங்கரமா சாடுறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆத்மா இஸ் ஒன் வித்வுட் தி அதர். இருப்பது ஒன்றே, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நம்மளையும் சேர்த்து திட்டாருன்னு தான் இங்க எடுத்துக்கணும். சரியா? நான் டெய்லி கிளாஸ்ல என்ன பேசிட்டு இருக்கேன்? இருப்பது ஒன்றே, அது மட்டுமே இருக்கிறது, அதுவே தான் எல்லாமாக இருக்கின்றது, அதுவே கல்பனையால் உலகமாக விரிந்திருக்கின்றது, அதை தவிர எதுவும் இல்லை, அதை தவிர எதுவும் இல்லை. நான் பேசிட்டே இருக்கேன். சரியா? சோ இங்க என்ன சொல்றாருன்னா, பலவீனமான அறிவை உடையவன் தான் ஆன்மா இரண்டற்ற ஒன்று அப்படின்னு பேசிட்டு இருப்பான். சரியா? உண்மைதான், அவர் சொல்றதும் உண்மைதான். ஏன் அப்படி பேசிட்டு இருக்கோம்? நேற்று வினோத் சொன்னார்ல, ஏன்டா சத்சங் வர்ற, இல்லைன்னா நான் பாட்டுக்கு வழி தவறி போயிட்டேன்னா ஒரு பயத்துல வர்றோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது பயப்படுறதா ஆன்மா? நீ ஆன்மா அப்படிங்கறது பயப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டேன்னா நீ ஆன்ம ஸ்வரூபத்தில் இருக்கேன்னு அர்த்தமா? பயப்படக்கூடிய விஷயமா ஆன்ம வஸ்து என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன சொல்றாருன்னா, ஆன்மா இரண்டற்ற ஒன்று என்று நம்ப கூட, இதை நான் நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நான் வந்து ஞானத்துல இருக்கேன். அது டுவாலிட்டிக்குள்ள போயிட்டேன்னா, இது ரெண்டு அப்படின்னா மாய, ரெண்டற்ற ஒன்றுன்னா பிரம்மம் இல்லையா? அப்ப ரெண்டற்ற ஒன்றுன்னு எதுக்குள்ள? மனசுக்குள்ளேயே வச்சிருக்க. அப்போ ரெண்டுன்னு எதுக்குள்ள நினைக்கிற? மனசுல தான் நினைக்கிற. நீ மனசுக்குள்ளேயே ரெண்டற்ற ஒன்று அப்படின்னு நம்பிட்டு இருந்தா மட்டும், அவர் என்ன சொல்லிட்டார் கடைசியில? பலவீனமான அறிவை உடையவனே அப்படி நம்புவான்ட்டார். அறிவு தெளிவா இருந்ததுன்னா அதுவா நீ இருக்கணும். அது ஏன் நம்புற? நான் ஸ்ரீகாந்த் நான் நம்பிட்டே இருக்கணும், இல்லைன்னா நான் இல்லாம போயிடுவேன். நான் சொன்னா இது எவ்வளவு பெரிய நான் ஃபூலிஷ்னஸ். நான் ஸ்ரீகாந்த் நான் ஏன் நம்பணும்? நான் ஸ்ரீகாந்தா இருந்தேன்னா நான் ஸ்ரீகாந்த் நான் ஏன்டா நம்பணும்? இப்ப நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நான் நம்பிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்ப கண்டிப்பா நான், ஏன்னா எனக்கே பயம். ஒரு வேர்டு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்பிக்கைக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமா? டவுட். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. பிலீவுக்கு நீ வந்து டிக்ஷனரி கேட்டா கொடுக்காது, நான் கொடுக்குறேன். பிலீவுடைய உண்மையான மீனிங் என்ன தெரியுமா? டவுட். ஐ டவுட் யூன்னு சொல்றதுக்கும் ஐ பிலீவ் யூன்னு சொல்றதுக்கு என்னடா பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? டவுட் இருக்கிறதுனால தானே பிலீவ் பண்றேன். உங்ககிட்ட எனக்கு டவுட்டே இல்லைன்னா நான் ஏன்டா பிலீவ் பண்ணணும்? அப்புறம் வந்து நீ ட்ரெஸ் பண்ணுவ,
டவுட்டே இல்லைன்னா டவுட் இருக்கிறதுனாலதான் எனக்கு இப்போ வந்து உன் மேல டவுட் இருந்துகிட்டே இருக்கு, சரியா? இப்போ உடனே நான் சொல்றேன் ஓகே ஐ பிலீவ் யூ. பிலீவ் யூன்னு சொல்லும் போதே அந்த டவுட்டை தாண்டி நான் உன்னை பிலீவ் பண்றேன். இப்ப டவுட்டும் இருக்கு, பிலீவும் இருக்கு. டவுட்டும் பிலீவும் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்டே கிடையாது. இஃப் ஐ 100% பிலீவ் யூ அப்படின்னா ஐ வில் நெவர் யூஸ் டு சே தட் ஐ பிலீவ் யூ. நான் ஏன் சொல்லணும் உன்ன? நான் நம்புறேன்டா உன்ன. ஏன் அப்படின்னா நான் டவுட்ல இருக்கேன்னு அர்த்தம். நம்புறேன்டா உடனே நான் ஏன்டா சொல்லணும்? நம்பிட்டேன், நான் ஸ்ரீகாந்த்டா, நான் நம்புறேன்டா, நான் ஸ்ரீகாந்த் என்ன நம்புறேங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா கேவலமா இல்லை உனக்கு? அப்ப நான் டவுட்லயா இருக்கேன், நான் ஸ்ரீகாந்த் டவுட்ல இருந்தா நான் ஸ்ரீகாந்த் நான் நம்புறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எது வரைக்கும்? நான் டவுட்ல இருக்கிற வரைக்கும். அதான் சொல்றாரு, பலவீனமான அறிவுடையவனே நான் ஆன்மா இரண்டற்ற ஒன்று என்று நம்பலாம். புரியுதா? ஆனால் மாயையில் மூழ்கி இருப்பதால் அவர்கள் ஆன்மாவை உண்மையில் அறிவதே இல்லை. ஆனா நீ மாயையில சிக்கிட்டு இப்படிதான் பேசிட்டு இருக்கணும். மாயையிலேயே இருந்துட்டு ஆன்மாவை பத்தி வாய்கிலேயே பேசலாம். நீ என்னதான் வாய்கிலேயே பேசிட்டு இருந்தாலும் நீ ஆன்மாவை அறிந்தது இல்லை. இதனால் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் துயரத்திலேயே தான் கழிக்கிறார்கள். சோ நாள் முழுக்க பிரவச்சனம் பண்ணிட்டே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துருவான்னு நினைக்காது. அவன் வந்து பயந்துட்டு இருக்கான். சத்சங்கம் போலேன்னா நான் அவ்வளவுதான் காலி, சத்சங்கம் போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும், என்ன இல்லைன்னு பிடிச்சிடல தள்ளிடும் இல்ல என்றெல்லாம் பேசிட்டு இருக்கிறவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பயந்து செத்துட்டு இருக்கிறவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்போ சத்சங்கம் போனாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லும் போதே அவன் பயந்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அப்ப அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப இன்னொன்னு புரிஞ்சுட்டு தொங்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். என்றெல்லாம் நாம் உணர வைப்பதற்காக இவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமா அந்த சாதகன் வந்து எப்படியெல்லாம் தன்னை ஏமாற்றிக் கொள்வான். ஆன்மா இரண்டற்ற ஒன்று மனசுக்குள்ள நிக்காத, ஆன்மாவா மாறு. மறுபடியும் மனசுல இந்த எண்ணங்களையே சிக்கி தொலையாத. எண்ணங்களை தாண்டி வா, அனுபவமா மாறு. என்ன அனுபவம் வேற, சச்சிதானந்தம் வேற, பிரம்மானுபவம் வேற, மாயானுபவம் வேற. நீ மாயானுபவத்திலேயே சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரம்மானுபவம் கிடைக்காது. நீ வந்து ஆன்மாவை பத்தியே பேசிட்டு கடைசியில நீ மாய அனுபவத்துல சிக்கிட்டு இருக்க. நீ ஆன்மாவை பத்தி பேசிட்டா மட்டும் நீ பிரம்மானுபவத்துல இருக்கிற அர்த்தம் ஆயிடாது. நீ வந்து லூஸா தான் போயிட்டு இருப்ப. கடைசி வரைக்கும் வாழ்நாளுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பியே தவிர உனக்கு நிம்மதி கிடைக்க போறதில்லை என்ற ரேஞ்சுக்கு மிக அற்புதமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சோ இந்த நம்பலாம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை என்பதே டவுட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஒரு நாள் அவஸ்தப்பட்டு சோ மீண்டும் ஒருமுறை அந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு நெக்ஸ்ட் போலாம். பலவீனமான அறிவை உடையவர்கள் தான் ஆன்மா இரண்டற்ற ஒன்று என்று நம்புங்கள், நான் நம்புகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். ஆனால் மாயையில் மூழ்கி இருப்பதால் அவர்கள் ஆன்மாவை உண்மையில் அறிவதே இல்லை. நம்பிட்டான் அப்படின்னா உண்மையில அவன் டவுட்ல இருக்கான்னு அர்த்தம். அவன் நம்பிட்டான் அப்படின்னா ஆன்மாவை அறிஞ்சிட்டான்னு நினைச்சிடாத. நம்பிக்கை என்பதை வெறும் சந்தேகம் தான் என்று புரிந்து கொண்டால் அவன் ஆன்மாவை அறிவதில்லை என்பதை நீ உணர்வாய். இதனால் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் துயரத்திலேயே கழிக்கிறார்கள். சோ அவனால் நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. Next one. The mind of one seeking liberation depends on things for perception. The mind of the liberated one perceives no thing and is free of desire. The same thing தான் வேற லெவல்ல பயங்கரமா ரிப்பீட் பண்றாரு. முக்தி பெற விரும்புபவனின் மனம் எதையும் அறிவதற்கு பொருட்களை சார்ந்திருக்கின்றது. முக்தி பெற விரும்புபவனின் மனம், முக்தி வேணும் அப்படின்னா முக்தியாவே நீ தான் இருக்க. ஆனா நான் முக்தி அடையணும்னு என்ன தேடுவேன்? வெளியில தானே தேடுவேன், கிரந்தங்கள்ல தேடுவேன். கிரந்தங்கிறதும் என்ன மெட்டீரியல் தானே, ஒரு ஆப்ஜெக்ட் தானே. வார்த்தைகள்ல தேடுவேன், வார்த்தைகளும் என்னது ஆப்ஜெக்ட் தானே. இப்போ மெட்டீரியல்ஸ்ல தான் தேடிட்டு இருக்க, பொருட்களை சார்ந்திருக்கிறது. ஆனால் விடுதலை பெற்றவனின் மனமோ எந்த ஒரு தனிப்பொருளையும் காண்பதில்லை, அது ஆசைகளிலிருந்தும் விடுபட்டது. இன்ஃபேக்ட் குரு கூட நான் சொல்லுவேன்,
அப்போ விடுதலை பெற விரும்புவனின் மனம் எதை நாடுகிறது? குருவை நாடுகிறது. குருவை நாடினாலாம் உனக்கு ஞானம் கிடைக்காது. குரு கிட்ட சரண்டரானா வேணா கிடைக்கும். அங்க நாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குருவா மாறிட்டே என்ன கிடைக்கும்? ஏன்னா குருங்கிறது பிரம்மன் தான். அதை நீ பொருளா நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்போ உன் குருவை ஒரு பொருள் என்று தனியா நீ வேற உன் குரு வேற நினைச்சுக்கிட்டு அவர் நம்மளை வந்து ஞானம் கொடுப்பாரு அப்படின்றது ஏதோ ஒரு வஸ்து மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்து தேடிட்டு இருந்தேன்னா இது எப்படி கிடைக்கும்? பொதுவா பொருட்கள்ல தேடுகிறோம்னு சொல்ற பொருட்கள்ல நீ என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த எல்லா கிரந்தங்களையும் சேர்த்துக்கலாம், குருவையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். எல்லா பயிற்சிகளையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? அப்போ டுவாலிட்டியில இருந்து தேடுற மாதிரி ஆயிடுதா இல்லையா? ஞானத்தை நீ டுவாலிட்டியில இருந்து தேட முடியுமா? அது ஏகனாக இருக்கின்ற அந்த ஆன்மாவை நீதான் அது என்று நீ உணரத்தான் வேண்டுமே தவிர இந்த இரண்டுக்குள்ள நீ தேடி ஏதாவது கைப்பற்ற முடியுமா? உன் மனதை கொண்டு அச்சீவ் பண்ணத்தான் முடியுமா? ஃபீல் இட் தட் ஐ ஆம் தட் அப்படிங்கிற அந்த ஃபீல் மட்டும்தான் உனக்கு வரணுமே தவிர அது மனதால் வரக்கூடியதல்ல. அது இன்ஃபேக்ட் நீ கொண்டு வரணும்னு கூட சொல்ல மாட்டேன். அது இருக்கு, அதுவாவே இருக்கு. அதுக்கு தடையா இருக்கின்ற மனசை நிறுத்து, அது ஆட்டோமேட்டிக்கா நீ இன்னும் புரிஞ்சுப்ப. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? முக்தி பெற விரும்புபவனின் மனம் எதையும் அறிவதற்கு பொருட்களையே சார்ந்திருக்கிறது. ஆனால் விடுதலை பெற்றவனின் மனமும் எந்த ஒரு தனி பொருளையும் காண்பதில்லை. அது ஆசைகளிலிருந்து மட்டும் விடுபட்டது. சோ சிம்பிள். மனசுல ஆசைன்னா என்ன? எண்ணங்கள் தான். சரியா? மனசுல எண்ணங்களை தூக்குடா போதும், வேற ஒண்ணுமே நீ பண்ண வேணாம். ஆசைய தூக்கு போதும். நீ வேற என்ன பண்ண போற? நான் அப்படி போயிட்டு அந்த குருவை பார்த்தேன், இந்த குருவை பார்க்க போறேன், அந்த கிரந்தத்தை படிச்சேன், இந்த கிரந்தத்தை படிச்சேன், அதை பிடிச்சேன், இதை பிடிச்சேன். நீ தேடி தேடி எங்கடா போய் அலையிற? ஒன்னும் பண்ண வேணாம்டா. மனசுல இருக்கிற ஆசையை தூக்கிட்டு போதும், மனசுல இருக்கிற எண்ணங்களை ஸ்டாப் பண்ண போதும். அப்போ உனக்கு ஒரு அனுபவம் வரும். அது பேர் தான் பிரம்மானுபவம். எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு அனுபவம் வருது, அது பிரம்மானுபவத்தின் பிரதிபலிப்பு. நீ அதை போயிட்டு உண்மையை நம்பிட்டு இருக்க. அதுவும் பிரம்மானந்தம் தான், யாரும் இல்லைன்னு சொன்னான். பட் அதை எங்க நீ நம்புற? அந்த பிரதிபலிப்பை போயிட்டு உண்மையை நம்பிட்டு இருக்கியே. ஆனா அங்க பிரம்மானந்தம் தான் இருக்குங்கிறது உனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன் தெரியல? பிரதிபலிப்பை போய் விட்டு உண்மை நம்புறதுனால தெரியல என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஓவிய அழகா சொல்லியிருக்காரு. ஸோ எகெயின் டுவாலிட்டியில நீ தேடுற அப்படிங்கிற விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லிட்டு நீ வந்து எங்கேயும் தேட வேணாம். ஜஸ்ட் ஆசையிலிருந்து விடுபட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி நீ வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். Timid man fear sensory experience much as they do tigers. They seek refuge in caves and try to unthink the world. Again, எல்லாம் ரிப்பீட்டேஷன் தான், டிஃப்ரெண்டா வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பயந்த சுபாவம் கொண்டவர்கள் புலன் அனுபவங்களை கண்டு புலியை கண்டு அஞ்சுவது போல் அஞ்சுகிறார்கள். ஞானதேவருடைய அப்பாவை எக்ஸாம்பிள்ல காட்டி சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு சாதகனுக்கு தான்மா. பிகினிங்ல புலன் அட்டாக்கு இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு ஞானேஸ்வர் பயங்கரமா சொல்லியிருக்காரு. ஸோ தயவு செய்து அஷ்டாவகிர கீதைங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டு சாதக் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. பயந்த சுபாவம் கொண்டவன் தான் புலன் அனுபவங்களை கண்டு புலியை கண்டு அஞ்சுவது போல் அஞ்சுகிறார்கள். நம்மெல்லாம் வந்து நான் அஞ்சுக்கிட்டே இருக்கோம், வெளுத்து வாங்கிட மாட்டோம். என்ன கௌரி, புலனுக்கு ஏதாவது பயப்படுவியா என்ன? அல்வாவையோ பிரியாணியோ முன்னாடி வச்சா நம்ம வந்து என்ன பயப்படுவோமா? மேய மாட்டோம் சும்மா. அதை அங்க என்னதான் வலிச்சுட்டு போட்டோம்னா கூட பாம்பின் வாயில் பாதி போனதுக்கு அப்புறம் தன் முன்னால் பறக்கும் ஈயை மடக்கி வாயில் போட்டு கொண்டதான் அப்படின்றது. இந்த மாதிரி சரியா? ஸோ இது வந்து ஞானதேவர் அப்பாவுக்கு சொன்னது, நமக்கு சொன்னது இல்லை. சரியா? அவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. எதுக்கியா அப்படின்னா, இல்ல புலன் வந்து என்னை இழுத்து போட்டு சாப்பிட்டுரும், அது புலி மாதிரி, அது கிட்ட போனோம்னா நம்மள ஒரே அடியா அடிச்சு போட்டுரும், நான் புலன் பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னுட்டு இந்த ஆசைகளை துறக்கிறதுக்காக பண்ற முயற்சியில காட்டுக்குள்ள போயிட்டு எதுவுமே அனுபவிக்காம செய்யாம வாழக்கூடிய அந்த நபர்களுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்லி இருக்கிறார். சரியா? சமத்துக்களையும் ரஜசிக்கலையும் சும்மா புலன்களை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிற நமக்கு சொல்லலேன்னு புரிஞ்சுக்கணும். சரியா?
நமக்குன்னு சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. சோ பயந்த சுபாவம் கொண்டவர்கள் புலன் அனுபவங்களை கண்டு புலியை கண்டு அஞ்சுவது போல் அஞ்சுகிறார்கள். அவர்கள் குகைகளில் அடைக்கலம் புகுந்து உலகை பற்றிய நினைவுகளை அழிக்க முயல்கிறார்கள். குகைக்குள்ள போய் உட்காந்துட்டு தியானம் பண்றேன் அப்படிங்கிறான், எங்கேயும் காணாம இடத்துக்கு போயிடுறேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆசையை அழிக்கணும்னு நினைக்கிறேங்கிறான். இது என்ன குழப்புத்தா இருக்கு. ஆசையை விடணும்னு நினைச்சா இப்பவே விட்டுட்டு போக வேண்டியதானே. நீ குகைக்குள்ள உழந்துக்கிட்டு நான் வந்து ஆசையை திறந்துட்டேன், ஆசையை மனசுக்குள்ள ஆசையை தான் வச்சிருப்பேன். இது குகைக்குள்ள போயிட்டே மட்டும் ஆசை போக போகுது. ஆசையே போனா போயிட போகுது. அதை விட்டு நீ ஏன் குகைக்குள்ள போய் ஒளியிற? என்ன ஒரு வைத்தியக்காரத்தனம். ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் போக மாட்டேங்குதான். என்ன நினைக்கிற போக மாட்டேங்குது. ஆசை உடனே நினைச்சா போயிட போகுது. உடனே நினைச்சாதானே போகும். உலகையை பற்றிய நினைவுகளை அழிக்க முயல்கிறார்களாம். எங்க குகைக்குள்ள போயிட்டு. ஏன்டா எங்க இருந்தாலும் ஆசை, எனக்கு ஆசை வேண்டாம்னா இருக்க வேண்டியதானே. அது நீ குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டதான் ஆசை போகமாக்கும். எங்க இருந்தாலும் ஆசை இருக்கதானே போகுது. அது நீ தானே நினைக்கணும் எனக்கு ஆசை வேண்டான்னு. அதை விட்டுட்டு நான் வந்து பயமா இருக்கு, நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு விரதம் இருக்கேன், எனக்கு ஸ்வீட் டயட், இன்னைக்கு அந்த டயட், இன்னைக்கு இந்த டயட். எதுக்குடா? இல்ல இல்லைன்னா ஏன் இந்த புலன்கள் வந்து என்னை பாடா படுத்தி அடிமைப்படுத்திடுது. அதனால நான் அப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன், இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன்னு வந்து வெயிட் கூட்டிக்கிட்டே போவார். டயட் இருக்கும்போது தான் எனக்கு வெயிட் கூடுது, நான் என்ன பண்றது அப்படின்னு. ஆசைகள் அப்படிங்கறது விடணும்னு நினைச்சா அதை விட்டுட்டு போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு குகைக்குள்ள ஓடுற, அதுக்கு எதுக்கு பயந்து சாகுற, இது யார ஏமாத்திட்டு திரியிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோ அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன். அதுக்கு வந்து சாப்பிட்டு அடிபட்டு வயசால போய் தெரிகிறது வேறு. அது சரி, அதுவும் அது கம்சன் கதை, அதுவும் பண்ண மாட்டோம்ல. அப்படி உனக்கு ஆசை வந்துருச்சு அடக்க முடியலன்னா அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு கம்சன் ஆயிடுறது மேலு. இந்த விஷயத்துல நல்ல அடிபட்டு அது படுது, அந்த அடி பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து டயட்டுக்கு போயிடுது, ஆசையை விடுறது இல்லை. என்ன பண்ணுது? ஓடுற அமுக்கிட என்னாலும் பரவாயில்ல அமுக்கிறது. அது அடிபட்ட உடனே ஆசையை தானே தூக்கணும், சாப்பாடை மட்டும் ஒதுங்கி இருக்கிறது. ஆசையை உள்ள வச்சுக்கிட்டே அது எவ்வளவு நாள் வைக்கணும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாத்தையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆசையை துறக்கிறேன்னு போயிட்டு அந்த மான் கிட்ட ஒரு பாசத்தை வச்சு அதுல சிக்கிக்கிறாரு. அவர் இருக்க கௌரியோட கம்பேர் பண்றேன். பாவம் அந்த ஒரு ஆசை தானே வந்துச்சு, நம்ம என்ன ஒரு ஆசையா வச்சிருக்கோம். Next one. Sensory experiences are like elephants who, upon encountering a desireless man, see him as a lion. They immediately turn on their heels, or if unable to escape, stay on a platter and serve him. இது எல்லாமே ஞானதேவர் அவங்க அப்பாவுக்கு சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸோட லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யாரு அப்பா வந்து ஞானதேவர் அப்பா வந்து ஞானதேவர்கிட்ட சொல்லுவாரு, ஈஸியா என்ன அடிச்சுட்டு போயிடும், இந்த புலன் இன்பங்கள் எல்லாம் வந்து நம்மளை அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் என்ன காட்டுவாருன்னா, ஒரு காய்ந்த சருகு அடித்து கொண்டு போகும் வெள்ளத்துல விழுந்ததுன்னா அந்த சருகு வெள்ளத்தோட ஓடாம என்ன பண்ணும்? அதனால நான் காய்ந்த சருகு மாதிரி இருக்கேன், அந்த வெள்ளத்துல விழக்கூடாது. வெள்ளங்கிறது என்னது? புலன் இன்பங்களாம். அதுல விழுந்தோம் அப்படின்னா அடிச்சு தள்ளிட்டு போயிருண்டா அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏன்பா உங்களை ஏன்பா காய்ந்த சருகா நினைக்கிறீங்க? நீங்க பாறாங்கல்லு அதே ஆத்துல அடித்து கொண்டோடுகின்ற அந்த ஆத்துல பெரிய பெரிய பாறாங்கல்லு ஜம்முன்னு இருந்த இடத்துல நிக்குது இல்ல, அதென்ன கூட அடிச்சுக்கிட்டா போகுது. உங்களை ஏன் நீங்க வந்து வெறும் இறகு, அதாவது சருகாக நினைக்கிறீர்கள்? உங்களை பாறாங்கல்லாக வல்லவா நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாரு,
இந்த ஆசைகள் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது, ஆசைகள்ங்கிறது ஆட்டுக்குட்டி மாதிரி வச்சுக்கோங்க. ஞானம்ங்கிறது ஸ்டெடி மைண்டட சிங்க மாதிரி வைங்க. அங்கிருந்து உங்க ஆசை மெதுவா எட்டி பார்க்கும்போது சிங்கம் ஓடி எல்லாம் மிரட்டணும்னு அவசியம் இல்லை. அங்கிருந்து ஒரு சின்ன கர்ஜனை அல்லது லேசா சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டி எட்டி பார்த்தாலே போதும், ஆடு கண்ணாபின்னு பிச்சுக்க முடியுமோன்னு ஓடி போகுது. நீங்க இந்த ஸ்டெடி மைண்ட்ங்கிற ஞானத்தை கைவசம் வச்சிருக்கீங்க, சிங்கத்தை கைக்குள்ள வச்சிருக்கீங்க, ஆட்டுக்குட்டியை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. சிங்கம் இருக்கிற இடத்துக்கு எப்படிங்க ஆட்டுக்குட்டி வரும்? இந்த ஆட்டுக்குட்டி என்ன சிங்கத்தை அடிச்சிருமோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சிங்கமா இருங்கப்பா, நீங்க ஏப்பா ஆடை பார்த்து பயப்படுறீங்க என்று ஞானதேவன் சொன்னதுல அப்படியே அஷ்டாவகிரர் சொல்றது இப்ப படிக்கிறேன் கேளுங்க. புலன் அனுபவங்கள் யானைகளை போன்றது. அவை ஆசையற்ற ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனை சிங்கமாக காண்கின்றான். உடனே அவை பின்வாங்கி ஓடுகின்றன, அல்லது தப்பிக்க முடியாவிட்டால் அவனுக்கு பணிந்து சேவை செய்ய அங்கேயே தங்கி விடுகின்றன. புலன் அனுபவங்கள்லாம் என்ன அழகா எக்ஸாம்பிள் பாரு, மேட்ச் பண்றாரு. அப்படியே ஞானதேவர் எக்ஸாம்பிள் தான். புலன் அனுபவங்கள்லாம் யானை மாதிரினே வச்சுக்கோ, ஆனா ஞானி சிங்கம் மாதிரி. சரியா? அவை ஆசையற்ற ஒரு மனிதன் அப்படின்னா ஞானி. ஆசையற்ற மனிதனை சந்திக்கும் போது அந்த யானைகள் சிங்கத்தை கண்டால் எப்படி பயப்படுமோ அப்படி பயப்படுகின்றன. புலன் இன்பங்கள் எல்லாம் ஆடுகுட்டிகள் மாதிரி. ஆடுங்கிறது பதில் அவர் யானைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா யானையே சிங்கத்துக்கு பயப்படும். இது இன்னும் பெஸ்ட் அவர் மாதிரி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். புலன் இன்பங்கள்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி தானே, சிங்கத்துக்கு முன்னாடி. யானை அளவுக்கு எங்க பலம் இருக்கிறதுக்கு? நம்ம நினைக்கிறோம்ன்றதுக்காக யானைன்னு சொல்லிட்டாரு. கரெக்ட் தான். யானை அளவே இருந்துட்டு போட்டுண்டா, நீ சிங்கம்டா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே சிங்கத்துக்கு முன்னாடி மண்டிட்டு விடாதா? ரெண்டு விஷயம், ஒண்ணு யானை பிச்சுட்டு ஓடிடுமா, இல்லைன்னா பேசாம சிங்கத்துக்கு அடிமையா இருந்து வேலை செய்யுமா. ஒண்ணு இப்படி செய்யும், இல்லைன்னு போகும். நீ சிங்கமா இருந்தேன்னா நீ ஏன்டா கவலைப்படுற? புலன்பம் என்ன அடிச்சுட்டு போயிடும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இஃப் யூ ஆர் என்ன ஞானா, அதுக்கு ரொம்ப சிம்பிளா அவர் கொடுத்துருக்காரு. ஆசை மட்டும் கிட்ட இல்லைன்னா போதும்ட்டார். ஏன்னா அவர் சுப்பீரியரா சொல்லிட்டு இருக்கிறது மனசுல இருக்கிறது ஆசையை தூக்கு, எண்ணங்களை தூக்கு, அவ்வளவுதான். தூக்கிட்டேன்னா நீ பிரம்மம் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன மண்ணாங்கட்டி ஒண்ணு என்ன போக போகுது? இது எல்லாமே மாயா மாறப்போகுது. மாயை என்ன அடிக்க போகுதா? ஸோ அந்த ஃபியூ பாயிண்ட்லயே செமையா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஸோ புலன் அனுபவங்கள் யானைகளை போன்றதாகவே இருந்தாலும் அவை ஆசையற்ற ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவைகள் எல்லாம் சிங்கத்தை பார்ப்பது போல் பார்க்கின்றன. உடனே அவைகள் எல்லாம் பின்வாங்கி ஓட தலைப்படுகின்றன, அல்லது தப்பிக்க முடியாவிட்டால் அவனுக்கு பணிந்து சேவை செய்ய அங்கேயே தங்கிவிடுகின்றன. ஏன்னா அவர் யானைக்கு 100% புலன்கள் எல்லாம் அவன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கும், அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும். நம்ம பண்றோம்ல, புலனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்படி இல்லை. புலன்கள் நமக்கு சேவை பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். ஆதலால் புலன்களை பற்றி ஞானிகள் கவலைப்படுவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒண்ணு படிச்சிடலாமா? A man with no doubts, who knows only self, has no need of practice or liberation. Seeing, hearing, touching, smelling, eating, he lives as he is happily. இப்பதான் மெதுவா அனுபவி மெத்தடுக்கு மெதுவா டச் பண்ற. வேற ரேஞ்சுக்கு வேதரிக்கு மெத்தடு வெளுத்து வாங்கிட்டு நம்ம மைண்ட் டு மாஸ்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்பதான் மெதுவா அது என்னடா பண்ணும் ஒண்ணு, அது வெறும் மாயடா, நீயா இருந்தேன்னா அதை பத்தி கவலைப்பட வேணாண்டா. இப்ப சொல்லிட்டாரு, நீ பாரு, காதால கேளு, டச் பண்ணு, ஸ்மெல்லிங், ஈட்டிங் எல்லாம் சொல்லிட்டாரு. என்ன வேணா பண்ணு, சந்தோஷமா இரு, அது ஒண்ணுமே பண்ணாது. சந்தேகங்கள் ஏதுமின்றி ஆன்மாவை மட்டுமே அறிந்த ஒருவனுக்கு எந்த பயிற்சியோ அல்லது விடுதலையோ தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எந்த பிராக்டிஸும் தேவையில்லை. அது மட்டும் இல்ல, காண்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, உண்பது என அனைத்தையும் செய்து கொண்டே அவன் தன் இயல்பான நிலையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். இந்த இடத்துல you can use your mind without any effort and இந்த மனதின் அனுபவங்கள் உன்னிடம் இருக்கும் போதும் நீ பிரம்மானந்தத்தில் இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், பிரம்ம அனுபவம் வேணும்னா மனதை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தான் ரொம்பவே சொல்லியிருந்தாரு. ஆசைகளை தூக்கு,
அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நீ பிரம்மத்தை அடைஞ்சிட்ட அப்படின்னா, பிரம்ம அனுபவத்துல இருக்கேன்னு அடைஞ்சிட்டேன்னு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் நாம. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ மாயா அனுபவத்துல இருந்தாலும் பிரம்ம அனுபவமே. நான் அடிக்கடி நம்ம சொல்றது என்னன்னா, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் ரெஃப்ளெக்ட் ஆகி ரெஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கு. அது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது மனதில் பட்டு பிரதிபலிக்கிறதுனால அது வந்து வேற வேற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில எது அப்படி தெரியுது? பிரம்மானுபவமே அப்படி வேற வேற மாதிரி தெரியுது. இங்க அழுகிறது, சிரிக்கிறது, கத்துது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. அது எது? அது பிரம்மானுபவமே தான் இங்க கத்திட்டு இருக்கு. ஆனா எப்ப நீ வந்து ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் போயிட்டு ட்ரூத்னு நம்பிட்டியோ, மாயை உண்மையான நம்பிட்டியோ, அப்ப அந்த பிரம்மானுபவம் மிஸ் ஆயிடுது உனக்கு. அதனால நீ இதை மிஸ் பண்ணா அதை பிடிச்சிடலாம், இதை மிஸ் பண்ணா அதை பிடிச்சிடலாம். அப்ப ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் உண்மைன்னு நம்பிட்டே இருக்கல, அதை பொய்யன்னு நம்ப, அதை இல்லவே இல்லைன்னு நினை அப்படின்னுட்டு. ஏன்னா இருக்கிறது ஒரு கான்சியஸ்னஸ் தானே, ரெண்டு கான்சியஸ் இல்லை. இப்போ ஒரு கான்சியஸ்னஸ் அது ரெஃப்ளெக்ட் ஆகி வர்றதை உண்மையான நம்புறதுனால ரியாலிட்டியை மிஸ் பண்ற. அது ரெஃப்ளெக்டட் இல்லைன்னு புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரிஜினல் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே வந்தாரு. இப்போ ஒன்ஸ் இன்சிஸ்ட் பண்ணிட்டு நீ ஒரிஜினல் கான்சியஸ் ரியலைஸ் பண்ணிட்ட. ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீ ரெஃப்ளெக்ட் ஆகி என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் நீ ஒரிஜினல்ங்கிறத நீ எங்க மிஸ் பண்ண போற? நீ மிஸ் பண்ண மாட்ட. அதனால நீ காண்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, உண்பது என அனைத்தையும் செய்து கொண்டே அவன் தன் இயல்பான நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பான். தன் இயல்பான நிலைங்கிறது என்னது? பிரம்ம நிலை. பிரம்ம நிலையில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். மறுபடியும் இதுல வந்து சுகத்தை காண்றான்னு நினைக்கக்கூடாது. நடிகர் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நடிகர் போய் அவன் வந்து காண்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, உண்பதுன்றது நடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சாப்பாட்டு சீன்ல நடிக்கிறதா அவனுக்கு சந்தோஷம் இருந்தது, அல்ல அந்த காட்சியில நடிக்கும்போது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்ல அதுவா இவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது? இவனுடைய சந்தோஷம் தான் அதில் பிரதிபலித்தது. இவனுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் அவனுடைய நடிப்பிலே பிரதிபலித்தது. ஆனால் உண்மையில் நடிப்பு இவனுக்கு ஏதேனும் கொடுத்ததா என்றால் இல்லை. இவன் தான் அந்த நடிப்புக்கே கொடுத்தான் தன்னுடைய உணர்வை. என்று நடிப்பதற்காக இவனுடைய உணர்வை தான் அங்க கொடுத்தான். அது வந்து இவனுக்கு ஒண்ணும் கொடுக்க போறதில்லை. ஆதலால் இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இதுதான் அது. பொய்யா அப்படியெல்லாம் இருக்கு, தெளிவோட இருக்கு. அதனால இவனுக்கு எதுவும் ஆகாது என்ற அந்த விஷயத்தை இந்த இடத்துல புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஸோ இதெல்லாம் எப்போ அப்படின்னா, சந்தேகங்கள் ஏதுமின்றி ஆன்மாவை மட்டுமே அறிந்த ஒருவனுக்கு தான். நாட் ஃபார் ஆல். நீ மாயில சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு சொல்லல, நீ பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் உணர்ந்தவனுக்கு பேசிட்டு இருக்க. சந்தேகங்கிறது மனசோட வேலை. அப்ப ஆன்மா கிட்ட சந்தேகங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அப்ப சந்தேகங்களுக்கு இடம் இல்லாமல், ஏன்னா சந்தேகம் வந்துட்டாலே நீ ஆன்மா குச்சி மனசுக்குள்ள இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சந்தேகம் இல்லை அப்படின்றத நீ ஆன்மால இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப சந்தேகங்கள் ஏதுமின்றி ஆன்மாவை மட்டுமே அறிந்த ஒருவனுக்கு இந்த மாதிரி காண்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, உண்பது என அனைத்தையும் செய்து கொண்டே இருந்தாலும் அவன் பிரம்ம நிலையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றான் என்ற ஒரு சூப்பர் அணுவை மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க சொல்லி இருக்கிறதா நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஆளு எந்த பயிற்சியும் தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி விடுதலை ஆயிட்டான். எந்த பிராக்டிஸும் மறுபடியும் பண்ண வேணாம். பிராக்டிஸ் பண்ண வேணாங்கிறத ஒரு விடுற மாதிரி இல்லை, அதை தொடர்ந்து இவ்வாறு சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்வோம். 48ல இருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.